அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைச்சு விட்ட சாம்பார் செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம செய்து காட்ட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசுன்னா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம அரைச்சு விட்ட சாம்பார் செம்ம டேஸ்டியா பண்ண போறோம். அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு முள்ளங்கி, முள்ளங்கியில் இருக்கிற கேரையும் எடுத்திருக்கோம், கீரையும் எடுத்திருக்கோம், ஒரு சின்ன துண்டு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கோம், தோல் சீவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், அலம்பி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானலியில் நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும். நல்லா அதை வந்து சுருங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து குக்கரை எடுக்கலை, இந்த வானிலையிலேயே இந்த சாம்பார் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரியலாகவே இதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த காய்கறிகளை நல்ல ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மீன் டைம் நம்ம வந்து குக்கரில் துவரம் பருப்பு நல்லா அலம்பிட்டு ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 5 வரமிளகாய், அப்புறம் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த காய்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணீர் வந்து நான் கலக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை விட்டு நல்லா இப்போ நான் வந்து கொதிக்க விடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பையும் இப்போ நான் வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார் இப்போ நம்ம வந்து தயார் பண்ணுறோம். இப்போ நான் வந்து பருப்பை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பையும் அதில் நான் வந்து கொட்டிடுறேன். பருப்பை அதில் நம்ம கலந்துட்டு 10 நிமிஷம் நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த அரைச்சி விட்ட கெட்டி சாம்பார், பருப்பு சாம்பார் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா இதே மாதிரி சாம்பாரை திரும்ப திரும்ப செய்வீங்க. முள்ளங்கி, தக்காளி, ஒரே ஒரு கத்திரிக்காய், சேனைக்கிழங்கு சிறு துண்டுகள் போட்டு நம்ம இந்த சாம்பார் செய்திருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உண்மையிலேயே சுட சுட சாத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த சாம்பாரையும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சுக்கவே முடியாது. இதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளை கமெண்ட்டுகளை தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது பிஎஸ் இன் கிச்சன்.